கிரைம் எக்ஸ்பிரஸ் செய்திக்காக நான் உங்கள் பழனிசாமி. தமிழகம் முழுவதும் 6 குளங்கள், சிறு ஆறுகள், சிறு ஓடைகள் போன்ற இடங்களில் தடுப்பணை கட்டி பல்வேறு சிக்கல்களை நீக்குவோம் என்று தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்தது. ஆனால் மக்களுக்கு சேரவில்லை. எங்கேயோ சம்மதமே இல்லாத இடத்துல கட்டி அந்த தடுப்பணைகள் எல்லாம் பலனளிக்காமல் சென்று விட்டது. எனவே தென்பெண்ணையாறு, காவேரியாறு, வாணியாறு, தருமபுரி மாவட்டத்தில் பல வறட்சி பகுதிகளாக காணப்படுகிறது. மற்றும் அனைத்து குளங்களிலேயும் தூர்வாரி ஆக்கிரமிப்புகள் அகற்றி இந்த பகுதியில் இருக்கும் அனைத்து விவசாயிகளை மேம்படுத்தினாலே அரசாங்கத்துக்கு 90% பிரச்சனைகள் சால்வ் ஆகிவிடும். எனவே தண்ணீர் பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனைகள், சாக்கடை கலப்பது, மலம் கலப்பது, அரசியல்வாதிகளுடைய பிரச்சனைகள், அரசாங்க அதிகாரிகளுடைய லஞ்ச பிரச்சனைகள், இது எல்லாம் ஒழித்தாலே 199% அரசாங்க அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ பிரச்சனை இருக்காது. இதில் தட்டி கேட்பவர்களை தட்டி தூக்குவதும் தட்டி அடிச்சு கிளப்புவதுமாக பல்வேறு பிரச்சனைகளை அவர்களுக்கே உருவாக்கி சமூக ஆர்வலர்கள் சமூக செய்வதற்கே அச்சப்படக்கூடிய தமிழ்நாடாக மாறிவிடக்கூடாது. எனவே யாரோ ஒருவர் செய்த தவறுகளுக்கு அனைத்துவரும் தவறு செய்தவர்களாக இருக்க முடியாது. வருங்கால சந்ததிகளுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்றால் கம்பீரமாக நின்று கெத்தாக நான் இப்படிதான் என்னுடைய அரசாங்க சட்ட பணிகளை சிறப்பாக செய்கிறேன் என்ற அதிகாரிகளாக இருந்தால் தங்களுக்கு வழங்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் யார் யார் எது செய்ய முடியுமோ அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் இருந்து எப்படி குப்பையாச்சு டெங்கு காய்ச்சலுக்கு பிரிட்ஜில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரால ஒரு உத்தி ஆகிறது என்று வரக்கூடியவர்கள் கெமிக்கல், சாயக்கழிவுகள் மற்றும் மலக்கழிவுகளை கலந்து விடப்பட ஆற்றில் வராத நோய்கள் இங்கே எப்படி இந்த பிரிட்ஜில் கொஞ்சோண்டு வாட்டரில் வருதுன்னு மக்களை சுற்றி சுகாதார சீர்கேடுகள் இருக்கும்போது அதில் வராத நோய் வீட்டில் இருக்கிறதுல நோய் வருதுன்னு சொல்லி கண்காணிக்கப்பட்டு பல நோய்களை உருவாக்கி மருத்துவர்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் இருப்பது போலவே தெரிகிறது. எனவே மாற்று அரசியல்களாக இருக்கட்டும், அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், கட்டாயமாக நீங்க எல்லாருமே தூய்மைப்படுத்தி மட்டும் வைங்க. உங்களுடைய இலவசம் அவசியம் இல்லை. மக்களிடம் எல்லாருக்கிட்டமே என்கொயரி பண்ணியாச்சு. மக்களிடம் விசாரிச்சதுல வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, தூய்மையாக இருந்தா போதும், சுகாதாரமாக இருந்தா போதும், நோய் இல்லாம எங்களுக்கு தண்ணி வசதி இருந்தாவே நாங்கள் பொழைச்சிக்குவோம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அரசாங்கம் கொடுக்குற 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு செலவு வைக்கக்கூடிய மருத்துவ செலவும், தினந்தோறும் சாராய கடை திறந்து வைத்து குடித்து விட்டு எங்கள் வீட்டில் வர பிரச்சனைகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதும், சாராய கடைக்கு போய் எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள் இழந்ததும், எங்களுடைய உடல் ரீதியாக பாதிப்பு, மன ரீதியாக பாதிப்பு உருவாக்கியதை தவிர வேற எதுவும் இல்லை என்று 2025ஆம் ஆண்டு 9வது மாதம் சர்வேவின் படி இது உள்ள ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து வச்சிருந்தோம். ஏன் இவ்வளவு காலமாக நம்மளுடைய வீடியோ பதிவிடாத இருந்தோம் என்றால் அரசாங்கத்தினுடைய சூழ்நிலையும் சரியில்லை, அரசாங்க அதிகாரிகளும் காது கொடுத்து கேட்கிறாங்களா என்று புரியவில்லை. கிரைம் எக்ஸ்பிரஸ் செய்தியின் எதிரொலியாக பல நல்ல காரியங்கள் அனைத்து அதிகாரிகளும் அரசாங்க அதிகாரிகளும் அரசும் செய்திருக்கிறது. சிம்பிளான 2 விஷயம். சாராய கடை மூடுங்க, சாராய கடை வேண்டாம், சுகாதாரத்தை சீர்படுத்துங்க, ஆற்றில் தண்ணி கலக்க வேண்டாம், மலத்தை கலந்து விடப்பட்ட அசுத்தமான தண்ணிகளை குடித்து மக்களுக்கு நோய் வருகிறது, மருத்துவ செலவுகள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. சாராயத்தால மனவியாதிகள் ஏற்பட்டு மனநோய்கள் உருவாக்கி தினந்தோறும் சண்டை சச்சரவு, மக்களுக்கு இடையூறுகள், பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இதனால பல பிரச்சனைகள், பல குடும்பங்கள் நடுத்தெருவில் நின்று கதறுகிறது, குழந்தைகளுடைய பாதிப்பு இருக்கிறது. கொஞ்சமாவது மனசாட்சி வச்சு வரக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாக இருக்கட்டும், இன்னைக்கு 75 ஆண்டு காலமாக இரு ஆட்சி மாறி மாறி ஆட்சிகள் புரிந்தாலும் கூட இன்று வரை மக்களுக்கு நிம்மதி தராம உங்களுடைய ஓட்டு வங்கிக்காக மக்களை பயன்படுத்தி விட்டு மக்களுக்கு நோயை கொடுத்து நீங்க ஓட்டு வங்கி வாங்கினா என்ன, வாங்கலனா என்ன இருக்க போகுது? இதை சீர் செய்ய வேண்டியது அனைத்து சிறு கட்சியிலிருந்து பெருகட்சி வரைக்கும் உரிமை இருக்கிறது. அந்த அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதை தட்டி கேட்க அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் தகுதி இருக்கிறது. ஆனா எம்பிகளுக்கு இருக்கிறது. அனைவரும் சென்று போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறத தவிர மக்களுக்கு ஏதோ நன்மை செய்யறது போல நடிக்கிறீங்களா ஒழிய, ஆனா மக்களுக்கு நல்லது வந்து சேர்ந்ததாக சரித்திரம் இல்லை. நீங்க நினைக்கலாம் இவ்வளவு பேசியிருக்கிற, என்னால முடிஞ்சது பேசியிருக்கிறேன். உங்களால முடிஞ்சது அந்த சட்டமன்றத்திலையும் அந்த தொகுதியில அந்த பாராளுமன்றத்திலையும் என்ன செய்திருக்கிறோம், என்ன நன்மை நடந்திருக்குது, மக்களுடைய சர்வே பண்ணுங்க. மக்களே கேட்கறதுல நீங்க பாட்டுக்கு போறீங்க, உங்க பாட்டுக்கு வரீங்க, மக்களுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க,
மக்களுடைய வரி பணத்துல தான் நம்ம அரசியல் நடத்துறோம், மக்கள் பேரை சொல்லி தான் நம்மளுடைய கமிஷன் வருது. இது அனைத்தும் கமிஷனாவே போயிட்டு இருக்குது. யாரா கேட்க போனா சண்டைக்கு போறீங்க. சட்டப்படி செய்யக்கூடிய அரசியலா இருந்தாக்கா எதுக்கு சண்டைக்கு போகணும்? உன்னுடைய பிரச்சனை என்னன்னு கோரிக்கையை நிறைவேற்றிருக்கலாமே. நீங்க சண்டை போடுற நேரத்தை விட உங்களுடைய கெட்ட பேர் வாங்குவதை விட எவ்வளவு நல்ல நல்ல அரசியல்வாதிகளா இருக்கிறீங்க. உங்களுடைய சீனியாரிட்டிக்கு முன்னாடி நாங்களாம் ஒரு ரொம்ப குழந்தை. எவ்வளவு பெரிய அரசியல் ஜாம்பவான்கள் இருக்கிறீங்க. உங்க மரியாதை நீங்களே உங்களுக்கு தெரியாம கெடுத்துக்கிறீங்களோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு மக்கள் முட்டாள் என்று நினைத்துக் கொள்கிறீங்களோ ஒன்னும் புரியல. வருங்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் தெரியாது என்பது சத்தியமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி இருக்காது என்றால், ஒவ்வொரு அரசியல்வாதி குத்தி காட்டி உங்க மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி மக்கள் மேல திணிக்கப்படுறீங்க. இப்ப சீமான் கேட்டா சீமான் கிட்ட பிரச்சனை, அன்புமணி கேட்டா அன்புமணி கிட்ட பிரச்சனை, திருமாவளவன் கேட்டா திருமாவளவன் கிட்ட பிரச்சனை. இப்படி பல பிரச்சனைகளை தூண்டி விட்டு வைக்கோ, இவரெல்லாம் சீனியர், இவர்கள்லாம் நம்ம அவனுக்கு பேர பிள்ளைகளா கூட இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய சீனியர்களை வச்சு கொண்டு இருக்கிற அரசியல்வாதி கூட கீழே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கறத தவிர மற்ற என்கொயரி என்ன நடத்திருக்கிறீங்க? உங்களுடைய வார்டு உறுப்பினர்கிட்ட கூட பேச முடியலாம். எல்லாம் வாயை திறந்து சண்டை. எதெல்லாம் கேட்க போனா அடியாட்களை வச்சு மிரட்டல். என்னத்துக்கு அதெல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் பண்றதுனால மக்களுக்கு எதுவுமே தெரியாத போயிருமா? இந்த அரசியல் ஜனநாயக அரசியல் என்றால், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் யார் பதவியேற்றாலும், யார் எந்த தொகுதியில நீங்க நின்றாலும் மக்களோட இணைந்து நீங்க எதனாலும் சாதிக்க முடியும். உங்களுடைய இலவசம் இங்க நீங்க கொடுத்துட்டீங்க, இவங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டாங்க, அதனால மக்கள் முட்டாள், இவங்க பேரை வச்சுதான் நம்ம சம்பாதிக்கிறோம். எனவே மக்களோட இணைந்து வாங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, மக்களுடைய குறைகளை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு ஆணையிடுங்க. நீங்க தான் மக்கள் பிரதிநிதி. அரசாங்க அதிகாரிகளையும் காவல்துறையா இருக்கட்டும் துன்புறுத்துறதே அரசியல்வாதிகள் தான். அந்த துன்புறுத்தல்களை நீங்க குறைங்க. அந்த பிரச்சனைகளை என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒருத்தரை காப்பாற்ற ஒரு பொய் பேச வேண்டியது வருது. எனவே இதெல்லாம் உண்மை. இதுக்கப்புறம் மக்களுக்கு புரிய வேண்டும். மக்களுக்கு நீங்க எந்த உதவியுமே செய்ய தேவையில்ல. இன்னைக்கு போடுற அரிசி, ரேஷன் கடையில் வர அரிசி எல்லாம் வாங்கி மாட்டுக்கு பூசா மாதிரி அரைச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒண்ணு நம்ம இலவசமா கொடுத்துட்டு நாம தான் பெரிய ஆளெல்லாம் முடிவு பண்ணிடாதீங்க. இலவச பஸ் பாஸ் மக்கள் இடையில பாதி பேர் நன்மை சொல்றாங்கன்னு சொல்றீங்க, ஆனா முக்காவாசி பெண்களுக்கு பாதிப்பு. அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அது யாரும் கட்டுறதில்ல, ஆனா மக்களுக்கு வியாபாரம் மாதிரி. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இலவசமும் மக்களுக்கு விபரீதத்துல முடிச்சு இதுல கொள்ளையடிப்பதற்கோ இல்ல கமிஷன் அடிப்பதற்கோ மக்களை கேள்வி கேட்காத அளவுக்கோ வாக்குக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்தி முதலமைச்சரானவோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரானவோ வார்டு உறுப்பினரானவோ கிளை செயலாளர் ஆனாலும் மாவட்ட செயலாளர் ஆனாலும் அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே காவல்துறை அரசு அதிகாரிகிட்ட காட்டி அவர்களை அரசாங்க அதிகாரிகளை பண உளைச்சல் ஆக்குவதை தவிர வேற எது நடந்ததாக 99.9 வரையும் இதுதான் நடந்திருக்குதுங்கிறது சத்தியம். இது உண்மை. நீதி அரசர்கள் இதுல எத்தனை விஷயங்கள் உண்மையா நடந்திருக்குது, எத்தனை பொய்யா நடந்திருக்குது என்பதை மக்கள் தாமே முன் அவங்க வழக்கு எடுத்து விசாரணை பண்ணணும். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லாம் உங்களுடைய ஆணைக்காக எதிர்பார்க்கிறது. வேணும்னா எங்களுடைய சந்தேகம் இருந்தால் மக்கள்கிட்ட என்ன சேர்த்திருக்கிறோம் என்ன சேரல்னு நேரடியாக விசாரணை பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. எவ்வளவு பேருக்கு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கய்யா. இதனால நம்ம ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நம்ம குத்தி காட்டுறதுனால நான் குற்றவாளி கிடையாது. எனக்கு நீங்க பண்ற உதவியில நான் எடுத்துக்கிறது என்னுடைய உழைப்பு மட்டும்தான். இந்த அரசாங்கத்தை நம்புறது என்னன்னா, நமக்கு ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்து கிடைக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கம்பீரம் வேணும். தமிழ்நாட்டை எத்தனையோ மன்னர்களும் எத்தனையோ ஆட்சி புரிஞ்சவர்களும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை சேர்த்து வச்சாங்க. அரசியல்வாதிகள் அதை எல்லாம் செதைச்சிட்டாங்கிற பேரு அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. அந்தந்த கட்சி சார்ந்தவர்களே ரொம்ப மன உளைச்சலா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கீழே குமிஞ்சு பாருங்க. மேல போறோம், நம்ம கிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க, யாரும் நம்ம கிட்ட பேசக்கூடாது, பத்திரமா பாத்துக்குவாங்கன்னு ரோட்ல போகும்போது டாட்டா காட்டிட்டு போறதை விட்டுட்டு இறங்கி நின்று பேசுங்க. காமராஜருடைய ஆட்சி கொண்டுட்டு வாங்க. காமராஜருடைய ஆட்சி சொல்லிக்கிட்டு கார்ல அவர் டாட்டா காட்டவே கிடையாது, இறங்கி நின்று பேசுறாரு. அந்த பேச்சுக்களை எந்த அரசியல்வாதி வரல இன்னும் வரைக்கும். அந்த மாதிரி இறங்கி நின்று பேசுபவர்களை மக்கள் விரும்புகிறார்கள். உங்களுடைய பிளஸ் மைனஸ் 2 விஷயம். எதை செஞ்சா மக்கள் கவருவாங்க,
எந்த இலவசத்தை அறிவிச்சா வருவாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற நீங்க வேலையை செய்ய சொன்ன வேலையை உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் நல்லா செய்யறாங்க. ஆளு 100 பேர் கூட்டிட்டு வான்னு பஸ் அனுப்புனா 100 பேர் ஏற்றி கூப்பிட்டு வராங்க. ஆளுக்கு 200 300 கொடுத்து கூட்டிட்டு வராங்க. அந்த கட்சிக்கு வந்த மீட்டிங்க்கு வந்தவங்க அத்தனை பேருமே ஒரே ஊர்ல 10 கட்சிக்குனாலும் அவங்க கூலிக்கு போறாங்க. கூலிக்கு போறவங்களை வச்சு மீட்டிங் நடத்த வேண்டாம், பப்ளிக்ல வாங்க, நீங்க வாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறத விட அந்தந்த பகுதியில தொகுதி வரையா நீங்க கணக்கெடுங்க. என்ன தேவைன்னு என்னைக்காவது மக்களை கூப்பிட்டு கேட்டீங்களா சார்? கேட்டு பாருங்க, பதில் வரும். கூட்டம் சேர்த்து நீங்க எங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறதுனால என்ன நடந்துற போகுது மக்களுக்கு? அந்த கூட்டத்தை விட்டு இறங்கி வரும்போது உங்களுடைய கட்சி சார்ந்த அடிப்படை உறுப்பினராக இருக்கிறவங்கள கேவலப்படுத்த போறோம். 100 ரூபா கொடுக்கறன்னு கூட்டு போனா, 200 ரூபா கொடுக்கறன்னு கூட்டு போனா அதையும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிற, தண்ணி பாட்டில் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, சண்டைக்கு போறாங்க. குவார்டர் பாட்டில் கொடுக்கல. முதல்ல சரக்கு நிறுத்துங்க, மொத்த பிரச்சனை சால்வ் ஆகும். எவனும் சாக மாட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உதாரணம் காட்டிக்கிட்டு சொல்லலாம். யாரு சரக்கு விட்டுட்டா சாக மாட்டான் சார். கொஞ்ச நாள் எல்லாருக்கும் மனப்பித்து பிடிச்சிருக்கும், தானா தெரிஞ்சிடும். அது போக அரசு காப்பகங்கள் ஏராளமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அரசு காப்பகத்தில் வச்சு அவங்க காப்பாற்ற முடியும். மருத்துவம் உலக லெவல்ல வந்துருச்சு. எல்லாரும் வியாபாரத்தையும் பார்த்தீங்கன்னா மக்களை எப்பதான் பார்ப்போம்? மக்களை பாருங்க, மகிழ்ச்சி அடையலாம். மக்களை பாருங்க, உங்களுக்கு தேவையான உதவி செய்வாங்க. எந்த கட்சி நம்மளுக்கு உண்மையா உழைக்குதோ அவங்க மேல நல்ல பாசத்தோட மக்கள் தமிழகத்தில் ஏராளமான கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. உங்ககிட்ட வந்தா சண்டை போற நேரம் ஒதுங்கி நிற்கலான்னு ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. அதுல ஏதோ கூலிக்கு வர்றவங்க மாதிரி வராங்க. அவங்க மேக்கப் பண்ணிட்டு வந்து அந்த 200 ரூபா 300 ரூபாய்க்கு கூலிக்கு வர கூட்டத்தை நம்பி மக்களை ஒட்டுமொத்த தமிழக மக்களை வஞ்சிக்காதீங்க. அதனால நல்ல ஒரு அரசியல் 2026ஆம் ஆண்டு தேர்தல் வருகிறது. பணம் கொடுக்காம அரசியல்வாதி, பணம் வாங்காத வாக்காளர்கள் இருக்க வேண்டும். முதல் அரசியலை பத்தி பேசியிருக்கோம். பொதுமக்களாகி நீங்கள் ஓட்டுக்கு பணம், பஸ் ஏறினா பணம், இங்க போனா கூலி, அங்க போனா குவார்டர், அங்க போனா கோழி பிரியாணி என்று இந்த 5 வகையா பிரித்து கொண்டு அரசியல்வாதிகளை மன உளைச்சல் ஆக்கி யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாங்க, எந்த கட்சியை போட்டி போடுது, அவங்களை எல்லாம் மன விரயத்தை செய்து அவங்களுடைய மனசை கெடுத்து நாங்கள்லாம் இருக்கிறோம் கூட்டத்தில் ஏன்னு கையை தூக்கி எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கிற மக்கள் மேலேயும் தப்பு இருக்கிறது. என்ன 200 ரூபா ஒரு நாளைக்கு கூலி கொடுத்துட்டாக்கா போதுமா? அதுக்கு தன் மானத்தை விட்டுடலாமா? சாராய கடை வருது, அதுக்கு ஒருத்தம் போராட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு தண்ணி வரலங்கிறாங்க, அதுக்கும் போராடுறீங்க. அனைத்துக்கு காவல்துறை வச்சு அரசாங்கம் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அதே காவல்துறை அரசியல்வாதிக்கு பாதுகாப்பு, அரசாங்க அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கு பாதுகாப்பு. ஒருத்தரை திரும்ப திரும்ப அடிச்சா என்ன ஆகும்? கோபம் வரும். அது போல மக்கள் முதல்ல திருந்துங்க. நீங்களா மாறுங்க. சாராயத்துக்கும் குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் பெரிய கூட்டமா சேர்ந்து போய் பந்தா பண்ணி மிரட்டுறதுக்கெல்லாம் நீங்க கூட்டம் சேர வேண்டியதில்லை. முதல்ல உங்க கிராமத்துக்கு என்ன வேணும், அடிப்படையா என்ன தேவை, அதனுடைய மனுவா கொடுத்துக்கிட்டு இருந்த காலம் போய் அந்த மனுக்கு பதிலாக குவார்டரா கொடுக்கிற காலம் வர வரைக்கும் இந்த மக்கள் தான் குற்றவாளிகள். ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுறீங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரைங்க, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. அவன் போட்ட முதல்ல சம்பாதிக்க ஓனரா வருவானா இல்ல உங்களுக்கு சேவை செய்ய வருவானா? யாரா கூட இருக்கட்டுமே. அந்த குடும்பங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அந்த குடும்பம் நடு ரோட்ல போய் நின்றுது. எத்தனை அரசியல்வாதி சூசைட் பண்ணிட்டு காலமாயிருப்பான், எத்தனை பேர் சொத்து வித்திருப்பான். நான் ஜெயிக்கிறேன்னு தானே போராடிட்டே வருவான். எங்கேயாவது ஒரு இடத்துல மக்கள் நின்று சிந்திச்சு பார்த்தீங்களா கொஞ்சமாவது? உங்க கிராமத்துல இருக்கிற தெய்வத்தை கேட்டா கூட சொல்ல, யாருக்கு ஓட்டு போடலாம், யாரை காப்பாற்றலாம், யாரை கைவிட்டலாம்னு சொல்லுவோம். அதையும் கேட்டதில்ல. மக்களுக்கு ஒரு புரிதல் கிடையாது. யாரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களோ அந்த கூட்டம் சேர்ந்துட்டு போறது. இந்த வியாபார கூட்டங்களை கண்டுபிடித்து முதல்ல இவங்களுக்கான சலுகைகளை நிறுத்தணும். அரசாங்கம் நிறுத்தணும். ஒரு ஆளுக்கு போங்க, இல்ல நாங்க வரல, நீங்க இதை செஞ்சு கொடுங்க, நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுங்க. அவங்களே இப்போ ஆசை வார்த்தை கூறி அவங்களும் கோடிக்கணக்கான கடனை வாங்கி போட்டு உங்களுக்கு கொடுக்குறங்கிற பேர்ல அவங்க வம்சமே நடுவோட்டுக்கு வந்துடுது. எப்படி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கறது? நியாயமானவனை எங்க தேர்ந்தெடுத்தீங்க? உண்மையானவன் யாருன்னு எங்க கண்டுபிடிச்சீங்க? இதையெல்லாம் விட்டுட்டு என்ன மக்கள் என்ன நம்ம பெருசா சாதிச்சிட்டு நினைப்பா? உங்களுக்கு எத்தனை மலத்தை கலந்து தண்ணியில விடுறான், அதை கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல. ஏரி கேட்குறீங்க, குளம் கேட்குறீங்க, அதை வெட்டி கொடுக்க மாட்டேங்கிறா, அதை கேட்க வக்கில்ல.
அதே மாதிரி அங்க போறக்கூடிய தடுப்பணம் கேட்கிறோம். விவசாயத்துக்கு உதவுற மாதிரி ஆடு மாடுகள் வனவிலங்குகள் உற்பத்தி ஆகிறதுக்கு வனவிலங்குகளுக்கு தேவைன்னு கேட்கிறோம். அது யாரும் கொடுக்க வர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒவ்வொரு தப்பும் மக்கள் மேலே இருக்குது. அரசாங்க அதிகாரிகளோ அரசியல்வாதி மேலேயோ குறை சொல்ல முடியாது. நீங்க என்னைக்கு இலவசத்தை எதிர்பார்த்து அதுக்கு கை தூக்கி ஆடுறீங்களோ அன்னை வரைக்கும் உங்களுடைய அழிவை எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் நான். மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அரசாங்க அதிகாரி மேலேயும் தப்பு இருக்குது. அதை ஸ்டெயின் பண்ணி நடத்தக்கூடிய மத்திய மாநில அரசுகளும் தேர்தல் ஆணையம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வாக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிருது. எதனா இடையில வருதா நம்ம கிட்ட கேட்கறதுக்கு? அது எத்தனை ரூல்ஸ், எத்தனை பிரச்சனை தாண்டி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அரசியலாவது உண்மையான அரசியல்வாதிகளை ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். அவங்களை கண்டு பயந்துக்கிட்டு மக்களுக்கு எப்படி நல்ல சேவை செய்ய முடியும்? மக்களுக்கு உண்மையை செய்யக்கூடியவனுக்கு ஓட்டே போடுறதில்ல. பொய்யா பேசுறவனுக்கு அள்ளி போட்டுட்டு ஐயோ வரல ஐயோ வரல எப்படி வரும்? ஒரு ஓஏபி வாங்குறது இலவசமா வாங்க முடிச்சு அவங்களால. ஒரு கார்டு அட்டை வாங்குறது, எந்த கார்டுன்னா வாங்க 10 ரூபா நீ கொடுக்காம ஏதாவது இந்த தமிழ்நாட்டில் எந்த வேலையாவது நடந்திருக்கா? அப்போ உண்மையானவர்களை தேர்ந்தெடுங்க, நல்லவர்களை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு மனசுக்கு தோணும் இல்லையா? மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதெல்லாம் செய்யுங்க பாரு. தானா எல்லாம் இலவசமாக கிடைக்கும் போது எதுக்கு நீங்க போறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஒரு வீடு கட்ட வேண்டும்னாலும் லஞ்சம் வேணும், ஒரு வீட்டுக்கு பாத்ரூம் வாங்கினாலும் லஞ்சம் வேணும், கரண்ட் வாங்கினாலும் லஞ்சம் வேணும், தண்ணி வேணாலும் லஞ்சம் வேணும். என்ன நீங்க இலவசமா செஞ்சுட்டீங்க? இந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1000 ரூபாய் வாங்கின தவிர என்ன இலவசமா செஞ்சீங்க? பல லட்சம் ரூபாய் நீங்க இழந்திருக்கிறீங்க. அதை யோசனை பண்ணி நல்லவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு கூட ஓட்டு போடுங்க. எந்த கட்சிக்குன்னா போடுங்க. எனக்கு கட்சி பத்தில பிரச்சனை கிடையாது. தேர்ந்தெடுக்கும் போது தெளிவா தேர்ந்தெடுத்துட்டு 5 வருஷத்துக்கு சண்டை போட்டு சட்டை முடிச்சு நீங்க வேலை வாங்கலாமே. அந்த உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்க. மானமே போச்சு. இது ஒரு கலாச்சாரமா மாறி இன்னைக்கு இதெல்லாம் மாற்றவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து விட்டார்கள். எனவே அரசியல்வாதிகளும் பணம் கொடுக்க மாட்டோம், இனிமேல் வந்து எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா நீங்க கேட்கிற கோரிக்கை நிறைவேற்றி தருகிறோம், அங்க வீண் செலவு பண்றதை விட இதுல போட்டு மக்களுடைய மத்தியில நல்ல அழகான அரசியல் நடத்திடலாம். இது அன்பான அரசியலை நடத்த முடியும். சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர்களுக்கும் அந்த வார்டு உறுப்பினர்கள் வந்து கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், மாவட்டத்தில் எத்தனையோ பதவிகள் வச்சிருக்கிறீங்க. அத்தனை பதவிக்கு கிரிகடமா வரணும் ஒழிய கருமமா வரக்கூடாது என்பதை தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதை விட்டுட்டு இன்னும் எவ்வளவு சமூக சேவை செய்ய வேண்டும், சமூக ஆர்வலர்கள் நசுக்குவதும் மிரட்டல் விடுவதும் என்னத்துக்கு? இதெல்லாம் எதுக்குத்தனை ஊடகம் மூலமா செய்தி வெளிப்படுத்தப்படுறீங்க. அதில் நடந்தது பாதி, நடக்காதது 3/4 பாதி. எதுக்குங்க இதெல்லாம்? அவ்வளோ தூரம் நம்ம போய் ட்ரை பண்ணி போகணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது சார். எல்லாரும் நல்லா நீட்டாக இருக்கலாம், அழகாக பண்ணலாம். நம்ம நாடு வல்லரசாய் பல ஆண்டுகள் ஆகுது. ஒவ்வொரு பாராளுமன்ற எம்பிகளும் எம்எல்ஏ எம்பிகளும் அரெஸ்ட் ஆகி போய் ஜெயிலில் உட்காந்துட்டு நான் எங்கே வாங்கினேன், அங்கே வாங்கினேன், இப்படி வாங்கினேன், அப்படி வாங்கினேன்னு சொல்லி பல பிரச்சனைகள் மக்கள்கிட்ட போட்டு குழப்பி வச்சுக்கிறீங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்று தண்ணி கிளியராக தரேன், இல்லை அந்த ஏரியாவோட தடுப்பணை தருகிறேன், இல்லை சாராய கடை மூடிடுறேன், மூடுவேன் மூட மாட்டேன், இப்படிலாம் பேசக்கூடாது. ஆகாது. எஸ்ஆர் நோன்னு சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு சிம்பிளான வேலை சார். எதுக்கு சார் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணணும்? எல்லாரும், எல்லா அரசியலும் எல்லாரும் பில்லைண்டான பயங்கரமான பில்லைண்டுங்கள் உள்ள இருக்கிறீங்க. சும்மா சாதாரண ஆளுங்கெல்லாம் கிடையாது. உங்களை யாரும் குறைச்சல இடம் போட முடியாது. மில்லியன் கணக்கில் உங்களுடைய ஆசைகளை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட இருக்க பிரச்சனைகளை பேஸ் பண்றதுக்கு தெரிஞ்சோ இல்லை தெரியாதையோ அது எனக்கு தெரியும். ஆனா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிம்பிளான பிரச்சனை. விவசாயத்தை மேம்படுத்துங்க, நல்ல தண்ணி கொடுங்க, லஞ்சம் இல்லாத அதிகாரிகளை கொடுங்க, லஞ்சம் இல்லாத காவல்துறை, லஞ்சம் இல்லாத அனைத்து பணிகளும் நடைபெற்றாலே சிம்பிளான வேலை. நீங்க என்ன பண்ணாலும் கேட்கப்படுத்துங்க. நீங்க இதை போட்டு அடிச்சு மிரட்டிட்டு இன்னும் வேற இடத்துல இருந்து திருடி எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு யாரும் ஒண்ணு நீங்க வெளியில இல்லை, எல்லாருமே ஜெயில இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு வகையில நம்ம பேர்ல கெட்ட பேர் வருது. அதாவது மனிதரன் வந்து அன்னைக்கே பேசுவான் கோபத்துல, கடவுள் நின்றுதான் செய்யும், பொறுமையா செஞ்சாலும் அழகா செஞ்சிருது. அதுக்கு அடிப்படையாம கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கிற தன்மைக்கு வாங்க பாருங்க. மனசை மாத்துங்க. ஒன்றும் நீங்களே யாரும் மாற போறதில்ல. மனசை மாத்திக்கிட்டு நல்ல ஒரு தெளிவான அரசியல் கொடுங்க. 2026ஆம் ஆண்டு தேர்தல் எல்லாரும் யார் யார் நிற்கிறீங்களோ உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்ல நிலையில கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த 2026ஆம் ஆண்டு வாக்கை இலவசமாக செலுத்தி இந்த நாட்டினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயத்தை நிமித்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி
இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய ஊழல்களை குறைக்க வேண்டும் என்றால் அரசியல்வாதிகள் குறைக்க முடியும். பல பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் நிறைய சொல்ல வேண்டும். ஆனாலும் சிம்பிளாக இதை முடிச்சிங்கனாவே உங்களுக்கு 99% வாக்கு எந்த கட்சி இதுக்கு ஆதரவு தரீங்களோ அவங்களுக்கு மக்களுடைய ஓட்டு கட்டாயம் வரும். பெண்களுடைய வாக்கு சத்தியமாக கிடைக்கும். இதுக்கான சாட்சியாக கிரைம் எக்ஸ்பிரஷன் புலனாய்வு ஆய்வுகளை நாம் அடுத்ததில் வெளியிடப்படுகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.